حي على இவ்வளவு கவலைப்படுறீங்க. ஒட்டுமொத்த ஷிர்க்கும் இந்த சிரியால தான் வந்துச்சு. அன்னைக்கு நீங்க கவலைப்படல? சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா இல்லையா? இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள்ங்கிறீங்களே, எங்கே இஸ்லாம் இருந்தது? எங்கே இஸ்லாம் இருக்கிறது? குடிங்கிறான், விபச்சாரம் பண்ணுங்கிறான், எல்லா ஹராமும் பண்ணிக்கங்கிறான், பள்ளிவாசலுக்கு போனா தடுக்கிறான். இஸ்லாமிய நாடா? யார் மீது கவலைப்படுவது? அல்லாஹ்வுடைய வேதத்தை குழி தோண்டி புதைத்தவர்கள் மீதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் மீது, சட்டத்தை கடுமையாக்கியவர்கள் மீதா? சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு போனா அவனை கொண்டு போய் ஜெயில போட்டான். சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு சென்றவர்களை ஜெயிலிலே போட்டார்கள், தாடி வைத்தவர்களை ஜெயிலிலே போட்டார்கள். அந்த நாட்டுக்கு கவலைப்பட போறீங்களா நீங்க? அல்லாஹ்வுடைய தீனை மறுத்தார்களே, அப்ப கவலை வரல. எங்க போச்சு? யார் பாதுகாக்க முடியும் நம்மை அல்லாஹ்வை தவிர? புரியுதா பாய் நான் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து நாசமானார்கள். எப்போது? தங்களது நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை மாற்றினார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மக்களே இத்தபிஉ, சுன்னத்தை பின்பற்றிக் கொண்டே செல்லுங்கள், வலா தப்ததிஉ, புதுசா நீங்க உண்டாக்காதீங்க எதையுமே. ஃபகத் குஃபீதும், உங்களுக்கு வேலையே தேவையில்லை. அப்படி என்னங்க வேலை இருக்கு உங்களுக்கு? சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க மார்க்கத்துல. புரியுதா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபையாக்கும் வமா இப்ததா, புதிதாக மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? புதிதாக உருவாக்கப்படக்கூடிய எல்லாம் வழிகேடுகள் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுமா? 4 இமாம்கள் ஒருத்தர் மாலிக். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் மன் இப்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா. ஒருத்தர் புதுசா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுல என்ன தப்பு இருக்கு, அது நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாரு. இப்படி யாராவது சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அவன் இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்று. எப்படி? புதுசா ஒரு காரியத்தை செய்யறான், சுன்னத்துல இல்லாததை செஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான், இதுல என்ன தப்பு இருக்கு, நல்லதுதானே செஞ்சோன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க மோசடி பண்ணிட்டாரு ரிசாலத்துல, தூதுத்துவத்துல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت لكم الاسلام دينا, இன்றைய தினம் உங்களுக்கு நான் எனது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று. மார்க்கம் முழுமையாயிருச்சா இல்லையா? முழுமையாயிருச்சா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டான், நபி சொல்லிட்டாங்க. இப்ப நீ சொல்ற இதுல என்ன தப்பு இருக்கு, செஞ்சா என்ன குற்றம்னு கேக்குற. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல செயல் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்றியா? அப்ப என்ன அர்த்தம்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தையில் அதுக்கு மோசடி பண்ணி விட்டார்கள் என்று சொல்ல வருகிறாயா? மாணவர்களே, இது சாதாரணமான மேட்டர் கிடையாது, வெரி சீரியஸ். நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். வீட்டில் சோத்துக்கு உப்பு இல்லைன்னா கியாமத்தே வந்துருது. வீட்டில் என்னங்க மூத்தாவை ஆயிடு போறீங்க, உப்பு கொஞ்சம் கூடிய போச்சு, மூத்தாயிருவோமா? சட்னிக்கு சாம்பார் வச்சு, சரி இட்லிக்கு சட்னி சாம்பார் வச்சு சட்னி வைக்காட்டி கியாமத்தை உண்டாக்கிறீங்க வீட்டில் இல்லையா? என்னங்க சொல்றீங்க? எல்லாம் செஞ்சு அப்பளம் பொறிக்கலன்னா அதுக்கு ஒரு கியாமத்து, அதையும் பொறிச்சு கிடைச்ச ஊருக்கா வைக்கலன்னா அதுக்கு ஒரு கியாமத்து. பாருங்க எந்த அளவு சொரணை கெட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று. நம்முடைய உணவுகள் இல்லையா? உங்க ட்ரெஸ் உங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போகும்போது அயன் பண்ணி வைக்கிறாங்க, கோவம் வருதா இல்லையா? சும்மா கேட்குறேன், வீட்டுக்கு வந்திருக்காங்களா, இன்னும் பிரச்சனை இல்லை, யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாது, யார்கிட்ட கேட்குறேன்னு பிரச்சனை கிடையாது, கோவம் வருதா இல்லையா? இதை பாருங்க, இப்படி ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொந்தமான விருப்பமான ஒவ்வொரு விஷயத்திலும் ரோஷப்படுகிறோம், கோபப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தீனை மனைவி மீறும் போது, நம்ம மனைவி போயிட்டு வர்றா ஒருத்தர், நம்ம பொதுவாக சொல்றேன், ஜோசியக்காரன்ட்ட போறா, குறி பார்க்கிறவன்ட்ட போறா, பால் கிதாபு போறா, ராசி பலன் பார்க்கிறா, என்னென்னமோ எவ்வளவு ஷிர்க்குகள் இல்லையா? பெண்கள் சமுதாயம் அவ்வளவு ஷிர்க்குல போயிட்டு இருக்கு. கொஞ்ச நஞ்ச ஷிர்க்கு கிடையாது, அவ்வளவு ஷிர்க்.
ஆனா கம்முனு அல்லாஹ் பாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஏதோ சாதாரணமான விஷயம் நினைச்சிடாது. இது நம்முடைய சொர்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய போகிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைய போகிறோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை முடிவு செய்யக்கூடிய விஷயம். குர்ஆனும் சுன்னத்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி தரக்கூடிய விஷயம். அதை ஒரு கடுகளவு மீறினாலும் சரி, ரொம்ப மீறணும் அவசியம் கிடையாது. எப்படி புரியுதா தம்பி? ஒரு பாயிண்ட் மீறினாலும் சரி, அவ்வளவுதான். ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா, அங்கதான் போய் நிக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் தூய்மையாக பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக. எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும், சிந்தனை சார்ந்த, கொள்கை சார்ந்த, செயல்கள் சார்ந்த எல்லா விதமான வழிகேடுகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக.